அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் சான் என்றோ. மேற்கிந்திய தீவுகள் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதிக்கொண்ட 3 போட்டிகளை கொண்ட 2020 போட்டி தென்னாப்பிரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 9 விக்கெட்டுகளால் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றது தென்னாப்பிரிக்க அணி தலைவர் மேக்ரோ முதலில் துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை மேற்கத்திய தீவு அணிகளுக்கு வழங்கியிருந்தார். அவர்கள் 20 ஓவர்கள் நிறைவில் 173 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார்கள். 7 விக்கெட்டுகளை இழந்து அதிகபட்சமாக ஹெட்மயர் மாத்திரம் 48 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார். 32 பந்துகளில் 4 ஓட்டம் 3-6 ஓட்டங்களுக்கு அடங்கலாக. ஒரு கட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி 95 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டிருந்த வேளையிலே ஹெட்மயரும் ரோவன் பாலும் நேற்றைய நாளில் மிக சிறப்பாக விளையாடி இணைப்பாட்டம் ஒன்று புரிந்து கொண்டதன் காரணமாக மிகப்பெரிய ஓட்ட எண்ணிக்கை சென்றது மேற்கிந்திய தீவுகள். மேற்கிந்திய தீவுகளுக்காக ரோவன் பால் 29 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 25 பந்துகளில் 2-4 ஓட்டம் 1-6 ஓட்டங்களாக மிக சிறப்பாக துடுப்படுத்தாடி இந்த ஓட்ட எண்ணிக்கை அதிகரித்தார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக நேற்றைய நாளில் ஜொனத்தன் சார்ல்ஸும் பிரண்டன் கிக்கலும் பெரிதாக சோபிக்க மறுத்த வேளையில் கிங் 27 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் அணிக்காக. சார்ல்ஸ் 13 ஓட்டங்களையும் மேத்யூ ஃபோர்ட் 16 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ரதர்ஃபோர்ட் 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க அணித்தலைவராக செயல்பட்ட சேஸ் நேற்றைய நாளில் 22 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார். 18 பந்துகளில் அவர் மிக மோசமாக இந்த ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் சிறிய இணைப்பாட்டம் புரியாதன் காரணமாக பெரிய அழுத்தத்துக்கு மத்தியில் நேற்றைய நாளில் மேற்கிந்திய தீவுகள் விளையாட வேளையிலே இவருடைய இணைப்பாட்டம் மிக சிறப்பாக இருந்தது. ஹெட்மயரும் போலும் மிக சிறப்பாக நேற்றைய நாளில் துடுப்படுத்தாடியிருந்தார்கள். தென்னாப்பிரிக்கா பந்துவீச்சிலே ரபாடா 4 ஓவர்கள் பந்து வீசி 35 ஓட்டங்களுக்கு எந்தவித விக்கெட்டும் கைப்பற்றவில்லை. லிண்டே நேற்றைய நாளில் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். 25 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார் 4 ஓவர்கள் வீசி. கேசவர் மகாராஜா நேற்றைய நாள் 4 ஓவர்கள் பந்து வீசி 44 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். அவருக்கு மாத்திரமே அதிகப்படியான ஓட்டங்கள் வெளுத்து விளாசப்பட்டிருந்தது மேற்கிந்திய தீவுகள் சார்பாக. போஷனாட்லே நாட்டில் 4 ஓவர்கள் பந்து வீசி 35 ஓட்டங்களை கொடுத்து அவரும் 2 விக்கெட்டு கைப்பற்றிக் கொள்ள மாக்காப்பா எந்தவித விக்கெட்டும் கைப்பற்றவில்லை. 4 ஓவர்கள் பந்து வீசி 30 ஓட்டங்களுக்கு எந்தவித விக்கெட்டும் கைப்பற்றவில்லை. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய வேளையிலே தென்னாப்பிரிக்க அணி 176 ஓட்டங்களை பெற்றால் 74 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி இலக்கோடு துடுப்படுத்தாடிய வேளையிலே தென்னாப்பிரிக்க அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக பிட்டோரியஸும் மேக்ரும் இணைந்து மிக சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். 83 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெற்றுக் கொடுக்க பதிலுக்கு ரிக்கிஸ்டனும் அவருடைய ஆட்டம் இழப்பின் பின்னதாக ரிக்கிஸ்டன் நேற்றைய நாளில் மேக்ரும் இணைந்து மிக சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் புரிந்து கொண்டதன் காரணமாக மிகப்பெரிய வெற்றி ஒன்றை நேற்றைய நாளில் தென்னாப்பிரிக்க அணி பெற்றுக்கொண்டது. 17.5 பந்து வீச்சிலே வெற்றி இலக்கை அடைந்திருந்தார்கள். மாக்ரம் நாளினுடைய கணக்கு தெரிவு 7 ஓட்டம் எடுத்துக்கொண்டு 3 ஓட்டங்களாக மிக சிறப்பாக நேற்றைய நாளில் விளையாடியிருந்தார் மாக்ரனுடைய துடுப்பாட்டம் மிக சிறப்பாக இருந்தது. மேற்கிந்திய தீவுகளுடைய பந்து வீச்சில் விக்கெட் வீழ்த்தியவர்கள் பார்த்தால் சேஸ் மாத்திரம் 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். வேறு யாரும் சொல்லும்படிய அளவுக்கு பந்துகள் வீசவில்லை. மேத்யூ ஃபோர்ட் நேற்றைய நாள் 1 ஓவர்கள் பந்து வீசி 13 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். சீல்ஸ் நேற்றைய நாள் 29 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார். ஹக்கீல் ஹுசைன் பெரிதும் எதிர்பார்த்த வேளையில் அவரும் 3 ஓவர்கள் பந்து வீசி 31 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து விக்கெட் எதுவும் கைப்பற்றவில்லை. ஜேசன் ஹோல்டர் 3 ஓவர்கள் பந்து வீசி 3.5 ஓவர்கள் பந்து வீசி 41 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். அவர்களுக்கு தான் அதிகப்படியான ஓட்டங்களை விட்டுக் கொடுத்த வீரராக நேற்றைய நாள் இருந்தார். ஷெப்பார்ட் நேற்றைய நாள் 3 ஓவர்கள் பந்து வீசி 29 ஓட்டங்களுக்கு எந்தவித விக்கெட்டும் கைப்பற்றவில்லை. எதிர்வரும் போட்டி அவர்களுக்கு 2வது போட்டி நாளை மறுதினம் நடைபெற காத்திருக்கிறது. இப்போது போட்டியில் இந்த 3 போட்டிகளை கொண்ட 2020 போட்டியில் 1-0 என்ற அடிப்படையில் தென்னாப்பிரிக்கா முதலில் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம், இன்னும் வருகின்ற 2 போட்டிகள் இருக்கின்றன. யார் வெற்றி பெறுவார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாளையில் உங்களுக்கு புதிய காணொலியோடு வருகிறேன். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும் என்பதோடு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.